உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ் ஊடக ரசிக பெருமக்களே, முகப்பொலிவுக்கு அடிப்படை பற்கள். பல்லு போனா பவுஷு போச்சுன்னு சொல்லுவான், பல்லு போனா சொல்லு போச்சுன்னு சொல்லுவான். தோற்றமும் சொல்லும் போய்விட்டால் வாழ்வதிலே அர்த்தமே இல்லை. ஆக சித்தர்கள் கண்டிருக்கிற வழியிலே பல்லை பாதுகாப்பது எப்படி, பற்களை பாதுகாக்க சித்தர்களைப் போல சிறந்த மருத்துவ நெறிகளை சொன்னவர்கள் இல்லை. இதனுடைய அடிப்படையிலே முன்னம் ஒரு முறை நான் ஒரு பற்பொடியை பற்றி பேசினேன். அந்த பற்பொடிக்கு பெயரும் டென்ட் என்று சொன்னேன். தந்தம், தந்த், தந்தம். தந்தம்னா பல்லு. அது யானை தந்தம்னு சொல்றோம், யானையினுடைய பெரிய பல்ல மட்டும் தந்தம்னு சொல்றோம். ஆக இந்த பல்லை பாதுகாப்பது எப்படி? இன்னைக்கு நிறைய விளம்பரத்தையும் பார்க்கிறோம், நிறைய பேர் சொல்வதையும் கேட்கிறோம். கூசுதையா, சூடா காஃபியை குடிச்சா ஐயோ உயிரே போகுதையா, சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு குளிர்பானத்தை பல்லுல பட்டா அப்படியே உயிர் போகுதையா, கூசுதையா. எனாமல் தேய்ந்து போய்விட்டது, அங்கே இருக்கிற நரம்புகள் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிவிட்டன, அதனாலே அப்படி ஆகிறது. அதை பூசி மூடுவதற்கென்று மருந்துகள் இருக்கிறது, அவைகளை பயன்படுத்துங்கள் என்று விளம்பரங்கள் செய்வதையெல்லாம் பார்க்கிறோம். சித்தர்கள் சொல்லி இருப்பது என்ன? அதற்காக ஒரு பற்பொடியை நான் உருவாக்கினேன். எத்தனை பேர் இப்பொழுது 4வது முறை 5வது முறையாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மேலை நாடுகளில் இருந்தெல்லாம் அதற்கு ஆர்டர் வந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நிச்சயமாக தமிழ் கூறும் நல்லுலகம் மிஸ்டர் லேடிஸ் டிவிக்கு கடமைப்பட்டு இருக்கிறது. அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த செய்தி போய் சென்று இருக்கிறது. இப்பொழுது கூட யூகேவில இருந்து அண்மையிலே ஒரு ஆர்டருக்கு பெற்றேன். 10 பற்பொடி வேண்டும் என்று. என்னையா 10 எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்டால் அவர் சொன்னார், ஏற்கனவே 1 வாங்கி போய் பயன்படுத்தினேன், எங்கள் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் வேண்டும் என்று சொன்னார். ஒரு நண்பர் சொன்னார், என்னுடைய பல்லுக்கு இடையிலே இடுக்கு இருக்கும், அதில் வந்து உண்ணுகிற உணவுப் பொருள் குறிப்பாக அசைவ பொருளாக இருந்தால் அது மாட்டிக்கொள்ளும், அதை எடுப்பதற்கென்று பற்குச்சியோடு தான் நான் உணவு விருந்து உண்ண போனால், அது அசைவம் சாப்பிட போனால் செல்லுவேன். நீங்கள் சொன்ன வகையிலே அந்த பற்பொடியை கையாண்டேன். இப்பொழுது எனக்கு அதற்கு வேலையே இல்லை. இந்த பல்லிடையிலே பூந்து கொள்வதே போய்விட்டது. என்னன்னா, ஈறு தேய்ஞ்சு போகுது பாருங்க. இந்த ஈறு தேய்கிற போது இடையில பற்களுக்கு இடையிலே அந்த ஸ்பேஸ் கேப் வந்துடும். அந்த பற்பொடியை போட்டு தேய்க்கிற போது இந்த கம் மசாஜ், மசாஜ் பண்ணுவதில் இருக்கிற ஒரு பெரிய பலன் என்னன்னா, மசாஜ் செய்கிற போது அங்கே சருமத்திலே குருதி ஓட்டம் பெருகிறது. அந்த ஏரிலே மசாஜ் செய்கிற போது அங்கே குருதி ஓட்டம் பெருகிறது. எங்கு குருதி ஓட்டம் கூடுகிறதோ அங்கெல்லாம் நோய் எதிர்ப்பாற்றல் வந்துவிடும், கிருமிகள் எல்லாம் நாசம் செய்யப்பட்டு விடும், அங்க இருக்கிற திசுக்கள் எல்லாம் பலம் பெற்று விடும். அந்த வகையிலே தான் நான் அன்றைக்கு கூட நான் குறிப்பிட்டேன். என்னுடைய பாட்டனார் சொல்லுவார், பல்லு நல்லா இருக்குன்னா பல்லு தேய்க்காதன்னு சொன்னார் என்று ஒரு நகைச்சுவையை கூட சொன்னேன். பல்லை தேய்க்காதன்னா என்ன தாத்தான்னா, பல்ல தேய்க்காத, ஈரத்தை செடி வளரணும்னா வேருக்கு தண்ணி ஊத்து என்று சொல்லுவார். அப்படி அந்த பற்பொடியை பயன்படுத்தி பல்லை 8 திசைகளிலே, கீழே இருக்கிற பல்லை 2 பக்கத்துக்கும், வெளிப்புறத்திலே 2, உட்புறத்திலே 2, 4 தேய்முறைகள், அதே போல மேலே 4, 8 முறை தேய்க்க வேண்டும். அப்படி தேய்த்து விட்டால் அந்த பற்பொடியில் இருக்கிற சிறப்பு என்னவென்று சொன்னேன், அது கீச் கீச் என்று சத்தம் கேட்கும். தேய்க்கிற போது என்ன பண்ணாலும் அதுல கிடைக்காது. ஏன்னா அதுல இருக்கிறது, வேலுக்கு பல் இருக்கும், வேம்புக்கு பல் துலங்கும், பூலுக்கு போகும் பொழியும் கான், ஆளுக்கு தண்டா மறையாளும், சாருவளே நாயுருவி கண்டால் வசீகரமாம் கான். அப்போ பல்லுல பளபளப்பையும் ஏருக்கு வல்லமையும் பல்ல ஆடாம பிடித்துக் கொள்ளுகிற தன்மையும் இருக்கிறது. பயன்படுத்தியவர்கள் வந்து சொல்லுவார்கள், சொல்லிதான் அதை உருவாக்கினேன், ஆடுகிற பல் ஆட்டம் நின்று விடுகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது, சித்தர்கள் என்ன படைத்திருக்கிறார்கள். பல் கூசுகிறது, கூச்சம் பறந்து ஓடி போகிறது. பலர் கேட்டார்கள், ஐயா இந்த பற்பொடியா செஞ்சிருக்கீங்களே, அதை பற்பசையாக பேஸ்டாக செய்து கொடுப்பீங்களான்னு. அவருடைய வேண்டுதல் இன்றைக்கு பலித்து விட்டது. இந்த ஷைன் என்கின்ற பெயரில் அதற்கு மருத்துவ உரிமம் பெற்றிருக்கிறேன். அது இன்றைக்கு மருத்துவத்திலே கிடைக்கும், நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு பெயர் ஷைன், SHINE, ஷைன். பல்லை பளபளவென்று நாயுருவி கண்டால் வசீகரமாம் கான், வேலுக்கு பல் துலங்கும், வேம்புக்கு பல் இறுகும், ஆளுக்கு தண்டாமறையாளும் சாருவளே
நாயுருவி கண்டால் வசீகரமாம் கண்டால் வசீகரத்தை தருகிற பல்லை தரும். அப்போ அதற்கு அந்த பற்பசையில இருந்து பற்பசையில என்ன மூலிகை பொருட்கள் எல்லாம் சொன்ன பாருங்க, அவைகளெல்லாம் அப்படியே சேர்த்து அதில் கஷாயம் இறக்கி அந்த கஷாயத்திலே இருந்து உருவாக்கிய பற்பசை. இப்ப நாமெல்லாம் பழகிட்டோம். ஏன்னா நவீனம் படுத்தவில்லை என்றால் எந்த பாரம்பரியமும் மக்களிடத்திலே நிலைக்க முடியாது. இதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் அத்வா ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன்னா அதை நவீனப்படுத்தி விட்டேன். அதே மயன தைலத்தையும் வாதகேசரி தைலத்தையும் நீலகிரி தைலத்தையும் நவீனப்படுத்தி விட்டேன். அதுபோலத்தான் இந்த பற்பொடியை நவீனப்படுத்தி பற்பசையாக ஷைன் என்கின்ற பெயரிலே பற்பசையாக உருவாக்கி இருக்கிறேன். நன்றாக நுரைக்கும். அந்த கிளீன்லினஸ், பல்லுல ஒரு பளபளப்பு, கிளீன்லினஸ், பல்லுல ஒரு நிறைவு, பல் துளைக்கிய நிறைவு, பல்லு தேய்ச்ச உடனே அந்த ஃபீலிங் ஃப்ரெஷ்னஸ், இதை அத்தனையும் மூலிகைகள் கொடுக்கின்றன. ஆனால் அதில் பற்பசையாக வருவதற்கு மேற்கத்திய மருத்துவத்தினுடைய அந்த முறைகளை கையாண்டு ஹைபிரிடைஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது சித்த மருத்துவம் தான், சித்தர்கள் சொன்ன மூலிகைகள் தான் அதில் இருக்கின்றன. ஆகையினால் அந்த மூலிகை பற்பசை ஷைன் என்று உருவாக்கி இருக்கிறேன். நான் மற்றவர்களுக்கு சொல்லுவது, மற்றவர்களிடத்தில் சொல்லுவது கூட, ஐயா 2 வேளை எனக்கு பல் துலக்கிற பழக்கம் இருக்கிறது என்றால் அந்த ஒருவேளை பற்பொடியிலே எயிரை தேய்ச்சி விடுகிறேன், ஒருவேளை அந்த ஷைன் டூத் பேஸ்டை பயன்படுத்தி பல்லை துலக்கி விடுகிறேன் என்று பலர் சொல்கிறார்கள். ஆக அதற்காக நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், நீங்கள் இரவிலே பல் துலக்குவதற்கு அந்த ஷைன் என்கின்ற டூத் பேஸ்டை பயன்படுத்திக் கொள்ளலாம். காலையில் பல் துலக்குவதற்கு அந்த பல் பொடியை, டென்ட் பற்பொடியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுல என்னன்னா, பல்லை பாதுகாத்து கொண்டு பல்லை விழாமல் ஆடாமல் தடுத்து நிறுத்தி பல ஆண்டுகள், அதற்கு நான் உதாரணம் சொல்றேன். என்னுடைய பாட்டியார் அவர்களும் 96 வயது வரையில இருந்தார்கள். அவர்கள் 90 வயது இருக்கிற போது கூட எங்க வயல்ல கரும்பு வெட்டினால் இந்த கரும்பு கொண்டு வந்து கொடுக்கலன்னா சண்டைக்கு வந்துருவாங்க. எங்கடா எனக்கு ஏன்டா கரும்பு கொண்டு வரல? இந்த நாட்டு கரும்பு, பண்ணை கரும்பு அல்ல. இந்த நாட்டு கரும்பு எவ்வளவு கெட்டியாக இருக்கும் பாருங்க. அதை கடித்து அப்படி இழுப்பார்கள். அது ஒரு முழ நீட்டுக்கு மேல ஒரு கை மாறு நீட்டுக்கு அந்த அந்த பட்டை அப்படியே வரும். அப்படி எடுத்து போட்டு விட்டு அந்த பல்லை கடித்து அந்த அந்த கரும்பை மென்று அந்த உள்ளே இருக்கிற அந்த அந்த சோற்று பகுதியை நன்றாக மென்று, எனக்கு நன்றாக நினைவு, ஒரு போர் போல துப்புவார்கள். என்ன வேடிக்கைன்னா, அவங்க சொல்லுவாங்க, இப்ப சொன்னா கூட எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, அந்த மென்று விட்டு அதை துப்பினால் அது உப்ப வேண்டும் என்று சொல்வார்கள். அதை மென்று 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 நன்றாக நசுக்கி இந்த சாறு பூரா உறிந்து விட்டு துப்பினா அது துப்பியது அப்படியே பூக்கும், காத்துல அடிச்சுட்டு போகணும். அப்படின்னா அதுல எந்த ஈரப்பசை இருக்கக்கூடாது. அப்படி மென்று சாப்பிடுகிற பல்லை 96 வயது வரையிலும் வைத்திருந்தார்கள். அதற்கு உதவியது எதுன்னா, நான் சொன்னனே, அவர்கள் பற்பொடியிலே கையாண்டவர்கள் எல்லாம் சேர்த்துதான் இந்த பற்பசையை உருவாக்கி இருக்கிறேன். ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்கள் என்றால் பிறகு எந்த பற்பசையை பற்றி நினைத்து கூட பார்க்க மாட்டீர்கள். ஏன்னா பல்லுக்கு அவ்வளவு உறுதியையும் பாதுகாப்பையும், இந்த ஏறு தேஞ்சு போகுதுன்னு சொல்றோம் இல்ல, இந்த டென்ட் பற்பொடியை போட்டு தேய்த்து அந்த பற்பசை ஷைன்ல பல் துளைக்கு வந்தா இந்த தேய்ந்து வருகிற ஈறு வளர்கிறது. ஆச்சரியமா இல்லை? பற்களுக்கு இடையில இருக்கிற சந்து மறைகள் அளவுக்கு தசை வளர்ந்து மூடிக்கொள்ளுகிறது. வியப்பா இல்லை? பல்லு கூசுகிறது. எதையும் சூடாக சாப்பிட முடியவில்லை, குளிர்ச்சியாக சாப்பிட முடியவில்லை, அது சரியாகி போகிறது. அதற்கென்று ஒரு தனி மருந்தை தேடி போக வேண்டியதில்லை. அப்படி பல்லுக்கு பாதுகாப்பு அளிக்கிற அற்புதமான இந்த டென்ட் பற்பொடியும் ஷைன் பற்பசையும் பற்றி மக்களுக்கு தெரிய வைக்கிற ஒரு அரிய வாய்ப்பை நல்கிய டாக்டர் பிளஸ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை சித்தர்களின் பெயரால் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.